இப்போ ஒரு கப்பல் குறைந்தது 500 கோடி ரூபாய் ஒரு கப்பல். இப்போ இவருக்கு 10 கப்பல் இருக்குன்னு மத்திய அரசாங்கத்தில் இருந்து எடுத்த தகவல். சேது சமுத்திர திட்டம், அதில் ஒரு 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த 5000 கோடி பணத்தை தூர்வாரி கொண்டு போய் விட்டார். மணலை கடலை தூர்வாரில் பணத்தையே தூர்வாரியாச்சு. ஒரு 25000 கோடியை கொண்டு போய் கொழும்பில் முடக்கிறார். துபாயிலேருந்து குரூப் டாயில் வாங்கிட்டு வந்து இலங்கையில் சுத்தம் பண்ணி கிங் கெமிக்கல்ஸ், அது பல ஆயிரம் கோடி ரூபாய் பெரும்பாலான தொழில். அதே போல் ஒரு மதுபான ஆலை, அது ஒரு 1000 கோடி. இப்படி கிட்டத்தட்ட 21 நிறுவனம் இருக்காங்க. ஆமாம். திமுகவில் டாடா, பிர்லா, அம்பானி, கோயாங்களை விட நம்பர் 1 கார்பரேட் அமைச்சர். அப்பா பாஜகவோடு நெருக்கமாக இருப்பார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை சுரண்டி கொள்ளையடித்த பணம் ஜெகத்தரட்சனிடம் சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு 10,000 கோடி ரூபா வச்சுருக்கான் ஜெயிக்கிறது. அப்பா நான் டெல்லி கார்பரேட், மக தமிழ்நாடு கார்பரேட், அவர் தொழில்துறை அமைச்சர். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கடந்த ஆண்டு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வெளியிட்டார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் கப்பல் துறை அமைச்சர் டிஆர் பாலு அவர்கள் கிட்டத்தட்ட 10 கப்பல் வாங்கியிருக்காரு. அவர் இதில் இருக்கும்போது அமைச்சராக இருக்கும் 10 கப்பல் வாங்கி விட்டார் சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தார். அதற்கு இப்போ இந்த வழக்கு இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 கப்பலாக வாங்கல, 2 கப்பல் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு வாதாடி இருக்காரு. இன்னொரு விஷயம், அந்த கப்பலை வருது யார் ஃபினான்ஸ் பண்ணுறது கேட்டால் அவருடைய பையன் தாங்கிறாங்க. ஆனால் அவர் பையன் தானே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. எப்படியா இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டிஆர் பாலை பொறுத்த வரைக்கும் திமுகவில் டாடா, பிர்லா, அம்பானி, கோயாங்களை விட பெரிய கார்பரேட்டுகள் தான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர். டெல்லியில் பேசுகிறாருந்தாலும் அவர் தான் பேசுகிறாரு. ஆமாம். ஜெகத்ரட்சகன், டிஆர் பாலு, இப்படி பழைய பச்சைமுத்து, தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, இவர்கள் எல்லாமே கார்பரேட் முதலாளிகள். பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது. எல்லாம் திமுகவை வைத்து சம்பாதிச்சது தான். வருகிற போது ஏழபாளையாக வருவான். அந்த நபர்கள் இன்றைக்கி பல ஆயிரம் கோடி. நீங்கள் சேது சமுத்திர திட்டம், அதில் ஒரு 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு மொத்த ஒப்பந்ததாரரே டிஆர் பாலுடைய பினாமி தான். கடலில் மண்ணை வாரி இந்த மேடுகளை பள்ளமாக்குகிற வேலை. இதில் மத்திய அரசு நிதி ஒதுக்கியது 5000 கோடி ஒதுக்கியது. அந்த 5000 கோடி பணத்தை தூர்வாரி கொண்டு போய் விட்டார்கள். மணலை கடலை தூர்வாரில் பணத்தையே தூர்வாரியாச்சு. இப்போ ஒரு கப்பல் குறைந்தது 500 கோடி ரூபாய் ஒரு கப்பல். இப்போ இவருக்கு 10 கப்பல் இருக்குன்னு மத்திய அரசாங்கத்தில் இருந்து எடுத்த தகவல் தான். ஏன்னா அண்ணாமலை பாஜக. ஆமாம், பாஜக கப்பல் துறையிலிருந்து வந்த தகவல் தான். அப்போ 5000 கோடி ரூபாய்க்கு கப்பல் வாங்கிட்டார். மீன்பிடி கப்பல். ஆமாம். மீன்பிடி கப்பல்னால் பல மாத கடலில் இருக்கலாம். ஆமாம். அந்த மீனை பிடித்து நீங்கள் ஐஸ் அதாவது குளிர்பதனம் படுத்தி பல மாதம் வைத்திருந்து அதை கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யலாம், எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஆமாம், அதுதான் அவருடைய தொழில். இப்போது கிங் கெமிக்கல்ஸ், அது பல ஆயிரம் கோடி ரூபாய் பெரும்பாலான தொழில். அதே போல் ஒரு மதுபான ஆலை, அது ஒரு 1000 கோடி. இப்படி கிட்டத்தட்ட 21 நிறுவனம் இருக்காங்க. ஆமாம். இப்போ இந்த இத்தனை நிறுவனங்களுக்கும் முதலாளி டிஆர் பாலு, அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். மக டிஆர்பி ராஜா, அவர் மத்திய அமைச்சர். இந்த டிஆர்பி ராஜாவுடைய அம்மா ஒரு நர்ஸ், மருத்துவமனையில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு. அப்போ இவருக்கு மனைவி, மக்கள், குழந்தை குட்டிலாம் இருக்குது. நீங்கள் அந்த செவிலியரை 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். ஓ, உண்மைதானே? ஆமாம். இல்லை, எல்லாம் பொய். அப்போது ஏங்க கல்யாணம் பண்ணி அமைச்சராக இருக்கார் மகன், உண்மையானு கேட்டா 2 மனைவி. ஆமாம், டிஆர் பாலுக்கு. ஆமாம். முதல் மனைவி உடைய மகள்
ஒரு சாதி மறுப்புடன் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம். இதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்து அந்த அம்மா நேராக கனிமொழிகிட்ட போய் செட்டில் ஆயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் ஒரு 25 வருஷ கதை. இப்போ அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியேறி முழுக்க தன்னுடைய கணவரோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. டிஆர் பாலுனுடைய முதல் மனைவியின் மகள். அந்த அம்மா ஒரு ஊடகவியலாளராக இருக்காங்க. இப்படி தான் டிஆர் பாலு. டிஆர் பாலை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஒரு நம்பர் 1 கார்ப்பரேட் அமைச்சர். அப்பா பாஜகவோடு நெருக்கமாக இருப்பார். அவருக்கு யார் டெல்லியில் ஆளுங்கட்சியாக அதிகாரத்தில் வருகிறார்களோ அப்போ தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர். நீங்கள் அவர் ஒருத்த நாட்டில் ஒரு மதுபான ஆலை ஆரம்பித்தார் திமுக ஆட்சி காலத்தில் 2006-11. அப்போ கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியாளர் தலைமையில் நடக்கிற பொழுது பொதுமக்கள் ஒரு 1000 பேர் அது மறுப்பு தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்கே மதுபான ஆலை வந்தால் நிலத்தடி நீரை உறிஞ்சி விவசாயம் பாதிக்கப்படணும். ஆனால் இவர் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்து ஒரு 500 அடியாட்களை அனுப்புகிறார். அப்பாவி மக்களை அடித்து விரட்டி ஓட வைக்கும். கலெக்டர் கருத்து கேட்பில் மது ஆலை வேணும்னு 500 பேர் கேட்குறான். எல்லாம் யார் ஆட்கள்? டிஆர்பி பாலுடைய ஆட்கள். அப்பாவி பொதுமக்கள் தாக்கப்படுகிறார்கள். குழந்தை குட்டி வயசான பெரிய எல்லாம் தாக்கப்படுகிறார்கள். அப்போ இவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர். மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் ஓட்டு போடுவானா? வாய்ப்பு இல்லை. ஆனால் இதெல்லாம் வராமல் அந்த இணையாசிரியன் பார்த்து கொள்வோம். இப்போ டிஆர் பாலு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்ததுக்கு காரணம் அந்த இணையாசிரியன். ஆண்டிமுத்து ராசா 1.25 லட்சம் கோடி ஊழலுக்கு இவ்வளோ தூரம் உயர்ந்ததுக்கு காரணம் அந்த இணையாசிரியர். ஏன்னா இவர்களை யாராவது எதிர்த்தால் திமுகக்குள்ள அவர்களை பற்றி பக்கமாக செய்தி வரும். எல்லா ஊழல்வாதி தான், எல்லாம் லஞ்சம் வாங்குறதா, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து தான், எல்லாம் ரியல் எஸ்டேட் தான் அவர்கள் செய்கிறதா. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இவருக்கு இந்த இணையாசிரியருக்கு பயந்து டிஆர் பாலு யாரும் பேச மாட்டான், ராஜாவை பேச மாட்டான். இதுதான். அப்போ இது போன்ற நபர்களுடைய மிகப்பெரிய உயரத்துக்கு காரணமே பல ஊடகவியலாளர்கள் தான் பின்னணியில் இருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்க எத்தனை கப்பல் வாங்கினு கேட்டதுக்கு அது யார் உங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுத்தன்னு கேட்டதுக்கு ஒரு நிறுவனம் கொடுத்துச்சு. அந்த நிறுவனத்தை ஓனர் யாருன்னா அவர் பையனாக இருக்கார் எப்படி சொல்கிறாங்களே ஐயா? இல்லைங்க, இங்கே மத்திய அரசுக்கு அவர் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல். திமுக பாஜக உறவுக்கு அவர் தான் ஆளினார். அப்போ அவர் மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? வாய்ப்பு இல்லை. டிஆர் பாலை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்புறம் ஏன் கொண்டு வரணுமையா? எத்தனை ஊழல் பண்ணியிருக்காங்க, அவர் அமைச்சருக்கும் இத்தனை கப்பல் வாங்கியிருக்காரு, கிட்டத்தட்ட 21 நிறுவனம் அவர் நடத்திட்டு இருக்காரு, அப்படிலாம் ஏன் கொண்டு வரணும்? இல்லை, இங்கே அரசியல் பண்ணுறோம்ல பாஜக. தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்ல, திமுகவை எதுக்கணும்ல. இப்போ பாஜக எதுக்குற மாதிரி எதுக்கணும், அரவணைக்கிற மாதிரி அரவணைச்சுக்கணும். இல்லை, அரவணைப்பது என்பதில்லை, தனக்கு அடிமையாக வச்சுக்கணும். தனக்கு இப்போ ஜெகத் ரட்சகா பாஜகவுக்கு பாஜக எதை சொன்னாலும் செய்வார். பாஜக எதை சொன்னாலும் செய்வார். ஆனால் எந்த கட்சியில் இருக்காரு? திமுகவில் இருக்கார். இப்படி எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய இந்த பெரும் முதலாளிகள் சட்டவிரோத சமூக விரோத செயல் மூலம் சேர்த்த பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை பாதுகாப்பதற்கு அந்த கட்சியிலே இரு, ஆனால் ஸ்லீப்பர் செல்லார். இதுதான் பாஜகவுடைய அரசியல் உருவாக்கம். அவர் நடத்துகிற மருத்துவ கல்லூரியில் போய் ரைடு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜரியில் கிட்டத்தட்ட கட்டுக்கட்டாக பணம் இருக்குன்னு பார்த்தா பணம் இருந்திருக்கு. ஆமாம். எப்படி அது? இல்லை, அதெல்லாம் நீங்கள் அவர் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு சத்யா ஸ்டுடியோவில் டைம் கீப்பர். யார்? ஜெகத் ரட்சகன். யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்னு பார்த்து எழுதி வைக்கணும். 72 இதுதான் வேலை. அப்போது இந்த வேலை எனக்கு வேண்டாம் தலைவர், ஏதாவது வேலை வாங்கி கொடுக்குங்கிறார் ஜெகத் ரட்சகன். அப்போது மின்சார வாரியத்தில் சொல்லி வீடு வீடாக போய் கணக்கெடுக்கிற வேலை. இப்படி சாதாரண வாழ்க்கை ஆரம்பித்த ஜெகத் ரட்சகனுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு 1 லட்சம் கோடி. அப்பா, ஒரு 25,000 கோடியை கொண்டு போய் கொழும்பில் முடக்கிறார்
இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்காக துபாயிலேருந்து குரூட் ஆயில் வாங்கிட்டு வந்து இலங்கையில் சுத்தம் பண்ணி இலங்கை முழுக்க விநியோகம் செய்வது அவருடைய தொழில். அதை சைனாக்காரன் புது துறைமுகம் கட்டும்போது இவருக்கு கொடுத்த இடத்தையும் சேர்த்து சர்வே பண்ணி எங்கேருந்து சேட்டலைட் சர்வே ஒரு 1000 ஏக்கர் எடுத்துட்டான். இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 25,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கட்டுமான நிறுவனங்களும் சேர்ந்து யார்கிட்ட போயிடுச்சு? சீனாக்காரன் போய் கேஸ் போட்டு ஜெயித்து மீட் எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லையே. கொள்ளாம வந்துட்டார். சிங்கப்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த செல் கம்பெனி, போலி கம்பெனி, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை சுரண்டி அவர்களிடம் கொள்ளையடித்த பணம் ஜெகத்தரட்சகரிடம் சேர்க்கப்பட்டது. அது 25,000 கோடி எங்கே போச்சு? கொழும்புல போச்சு. அப்போ இது போன்ற நபர்களை பாஜக கண்காணித்து கொண்டே இருக்கும். தனக்கு ஆதரவாக அவர்கள் செயல்படுவதற்கு அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டே இருப்பார். அப்போ அதே போல் தான் டிஆர் பாலு திமுகவில் இருந்தாலும் வேலை செய்கிறது பாஜகலையா? வேலை செய்வது பாஜக. நீங்கள் ஒரு முறை சனாதன எதிர்ப்பு குரலை உதயநிதி சொல்லிட்டார். ஆமாம், அது சுபவீரபாண்டி சொல்லி கொடுத்தது. அந்த இளைஞனுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ சொல்லி கொடுத்த பிறகு அது பெரிய அளவில் இந்தியா முழுவதும் வழக்கு போட்டாங்க. அப்போது டிஆர் பாலு தான், தம்பி இதெல்லாம் சொல்லாதப்பா, நம்ம பொழப்பா பாருப்பா, தமிழனை ஏமாற்றுவது எப்படின்னு மட்டும் பாரு, இதெல்லாம் சொன்னால் பாஜக மேலே கோவப்படுவான், ஆர்எஸ்எஸ் சங்கிகள் சங் பரிவார்கள் மேலே கோவப்படுவான், தேவையில்லாமல் ரைடு வரும், நம்ம சொத்தெல்லாம் போயிடும். இந்த மக்களை எப்படி ஏமாற்றுவது, இந்த மக்களை எப்படி கொள்ளையடிப்பது, இந்த இதை மட்டும் பார்த்துக்கணும். நீங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 5 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுக்கு கடன். 200 கோடி 300 கோடி 500 கோடி 1000 கோடின்னு வாங்கி எவ்வளோ கடன்? ஒட்டு மொத்தமாக 5 லட்சம் கோடி. எடப்பாடி 21 ஆட்சி முடிகிற வரை 21 to 26 10 லட்சம் கோடி கடன் ஆகிப்போச்சு. 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன். எப்படி வந்தது? நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் 1,40,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எங்கேயாவது நெடுஞ்சாலைத்துறை ரோடு போட்டே நான் பார்க்கல. ரோடு சென்னை நகரம் பூரா குண்டும் குழியுமா இருக்குது. அப்போ எங்கே போச்சு இந்த 1,40,000 கோடி? எல்லாம் திமுக அமைச்சர்களுடைய கஜானாவுக்கு போயிடுச்சு. உள்ளாட்சித்துறையில் உலக வங்கியில் வாங்கிய கடன் பூரா காவேரி ஆஸ்பத்திரியாக இருக்குது, நேருடைய காவேரி இருக்குது. அப்போ இதெல்லாம் யார் கேட்பது? இப்போ மீண்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு 10,000 கோடி ரூபா வச்சுருக்கான் ஜெயிக்கிறதுக்கு, செலவு பண்ணுறது. சேகர் பாபு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, மூர்த்தி, நேரு ஆளுக்கு 10,000 கோடினா 50,000 கோடி மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டு 2,000 ரூபா நோட்டாக கொடுக்கறதுக்கு தொகுதிக்கு 30 கோடி ரூபா செலவுக்கு. அப்போ ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்ச 234 தொகுதிகளுக்கும் 30 × 234 ஒரு 6,000-7,000 கோடி ரூபா ரெடியாக இருக்குது. இதுதான் டிஆர் பாலுவுடைய அரசியல். டிஆர் பாலை பொறுத்த வரைக்கும் அவர் டெல்லி கார்ப்பரேட், இவர்களெல்லாம் மாநில கார்ப்பரேட். டிஆர் பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கப்பல் கம்பெனி அதிபர், சாராய ஆலை அதிபர், கிங் கெமிக்கல்ஸ் ஆலை அதிபர், இப்போ ரியல் எஸ்டேட் கட்டுமான அதிபர். அப்பா டெல்லி கார்ப்பரேட், மக தமிழ்நாடு கார்ப்பரேட். அவர் தொழில்துறை அமைச்சர். ஆமாம். இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு ஹுண்டாய், டொயோட்டா, இப்படி பிரபல நிறுவனங்கள், ஃபோர்டு நிறுவனங்கள் அத்தனைகளுக்கும் சலுகைகளை வாரி கொடுத்து இதன் மூலம் தான் வாரி கொள்வது தான் அவருடைய தொழில். நீங்கள் சாம்சங் நிறுவனத்தில் பெரும் போராட்டம், கம்யூனிஸ்டுகள் போராடுறான். கம்யூனிஸ்டுகளை காலி செய்து ஒரு போண்டா கம்பெனி, ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்குறாங்க. கம்யூனிஸ்ட் சங்கத்தை எதிர்த்து
இது முதலாளிகளுக்குடைய கைக்கூலி சங்கம், சாம்சங் நிறுவனத்தினுடைய எடுபிடி சங்கம். இதோடு ஒப்பந்தம் போடுறாரு டிஆர்பி ராஜா. அப்போது கம்யூனிஸ்டுகளே வெளில போங்க. அப்போ டிஆர் பாலு, டிஆர்பி ராஜா 2 பேருமே பெரும் முதலாளிகளுடைய முகங்கள். தொழிலாளிகளுக்கு நீங்கள் துரோகிகள். ஆனால் அவர்கள் தான் வெற்றி பெறார் நாடாளுமன்ற உறுப்பினராக. என்ன பண்ண மன்னார்குடியில் அவர் தான் எம்எல்ஏ ஆகி தொழில்துறை அமைச்சராக. அப்போ மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இந்த திராவிட இயக்கம் ஏற்படுத்தவே இல்லை. இப்பொழுதும் அப்படி தான் நிலைமை நீடித்து கொண்டு இருக்கு. என்ன காரணம்னா 2 திராவிட இயக்கங்களும் அரசியல் அரிச்சுவடியே தெரியாதவர்கள் பூரா சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இதனுடைய விளைவு அவனுக்கு அரசியலே கேரளாவை போல எந்த மையப்படுத்துறது கிடையாது, எந்த அரசியலும் தெரியல. அப்போ டிஆர் பாலு பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஒரு கார்ப்பரேட் முதலாளி, அவ்வளோதான். அதை தாண்டி அவருக்கு வேறு எந்த முகமும் இல்லை. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.